எது இந்த தேர்தலில் கதாநாயகனாக இருக்க போகிறது அப்படிங்கறது தான் இன்றைய நிகழ்ச்சியில பேச இருக்கிறோம். இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம், ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிட. திரு சரவணன் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அன்போடு பேச அழைக்கின்றோம். இவன்டா ஆமாடா இவன்டா எவன்டா சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவேன் இப்போ? சாரி, எனக்கு தெரியாது. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா அடுத்த லைன் அப்புறட்டா கட் பண்ணு, அதே இடத்துல சுத்தாத. திமுக தேர்தல் அறிக்கைன்னு சின்ன குழந்தையும் சொல்லும். திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லும். அடுத்த 50 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டை எப்படி கொண்டு செல்ல போகிறோம்? நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். இங்க இருக்கிற நெல்லெல்லாம் வீணா போயிருவோம். வேலை வேணா போ அப்படின்ற விஷயங்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த விஷன் டாக்குமெண்ட் தான் திமுகவுடைய சூப்பர் ஸ்டார் தேர்தல் அறிக்கை. வெளியிட்டிருப்பவர் ராக் ஸ்டார் சிஎம். 8000 ரூபாய் கூப்பன். எப்படிங்க நீங்க ஃப்ரிட்ஜை பார்த்த உடனே நீங்க 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்துட்டீங்க? இல்ல அந்த 8000 ரூபாய் கூப்பனை எந்த ஊர்ல கேட்டாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அது எல்லா இடத்துலயும் தமிழ்நாடு, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல இருந்து கேட்டாங்க குரல். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சரவணன் என்ன சொன்னார், அவர் வர்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வெயிட்டிங்கா? ஆஹா, இப்போ ஒரு அளப்பறை கொடுத்தா தானே தப்பிக்க முடியும். சூப்பர் ஸ்டார் ஆஃப் அறிக்கைகள் அறிக்கை கொடுப்பாங்க, ஆனா அதை நிறைவேற்ற மாட்டாங்க. மாப்ள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? என்ன மாமா உனக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட விஷயம் தானே. சரி விடு. 7.5% இடஒதுக்கீடு எடப்பாடியை கொடுத்தார். அத 10% இடஒதுக்கீடா மாத்துவோன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. அத பண்றதுக்கு ஏன் 5 வருஷமா மனசு வரல? காரணம் சொல்லிட்டுமா? அந்த 2.5% இடஒதுக்கீடுல வருஷத்துக்கு ஒரு 136 அரசு பள்ளி மாணவர்கள் கவர்மெண்ட் காலேஜுக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்ப அந்த 136 பேரும் அரசு பள்ளியில இருந்து வர்றதை தடுக்கிறதுக்காக தான் அந்த 2.5% இடஒதுக்கீடை ஏத்தலன்னு அவர் குற்றச்சாட்டு வைக்கிறேன். என்னாச்சு? What's going on? அரங்கனார குரங்கனார் ஆகிட்டான் ஒன்னு சொல்லியிருக்காரு உதயநிதி. அடுத்த முறை ஆட்சிக்கு வந்து நிச்சயமா மீண்டும் நம்முடைய அரசு அமைஞ்ச பிறகு நான் திருப்பி எனக்கு இந்த போர்ட்போலியோ கொடுத்தாங்கன்னா, விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பு வந்துச்சுன்னா, நான் போடுற முதல் கையெழுத்து எல்லா ஹாஸ்டல்ஸுக்கும் ஏசி வசதி பண்ணி கொடுப்பதற்கான கையெழுத்தாக நிச்சயமாக. ஐயா 5 வருஷம் என்னையா பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க தானே ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர். எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, மாற்றுத்திறனாளி ஒருத்தர் மேட்ச் ஆடாம கப்பு வாங்கி வந்தாரு. அதுவும் 2 கப்பு. அந்த கப்பை ஷோகேஸ் வாங்கி வச்சு அதுக்கு வேலை கொடுக்கலாம் பார்த்தாரு. கொடுமையே, மேட்ச் நடந்தது பாகிஸ்தானு, அவருக்கு பாஸ்போர்ட்டே இல்ல, அவரு மேட்சே ஆடல. எப்படி உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் அப்படின்னு மக்கள் கிட்ட போய் விரிவான ஒரு தேர்தல் அறிக்கையை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அது ரொம்ப எப்படி சொல்றது, நீ உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்க கூடாது. ஒரு சிரிச்சுக்கணும். ஒரு ஜோக் ஒன்று வரும் ஒரு படத்துல. கடவுள் ஒருத்தர் டக்குன்னு வந்து நிப்பாரு. பக்தா, உனக்கு என்ன வர வேணும் கேள். இந்த பக்தன் கேட்பான், எனக்கு என்ன வர வேணும்னே தெரியலையே, நீ நயா சாமி அப்படின்னுவான். சாம்பார் அப்ப எனக்கு அந்த இடத்துல அந்த கடவுளே ஓரமா போயிடுவார். அது போல 5 வருஷம் ஆண்டுட்டு இப்பதான் நம்ம முதல்வர் கேட்கிறாரு, பக்தா உனக்கு என்ன வரம் வேண்டும், உன் கனவு என்ன அப்படின்னு. நக்கல்யா உனக்கு? 5 ஆண்டுகள்ல ஏதாவது ஒரு குற்ற வழக்குல இவர் இந்த கட்சியை சார்ந்தவர், இவர் அதிகாரம் படைத்தவர் அப்படின்னு சொல்லி ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. தமிழ்நாடு போலீசார் ஏதாவது ஒரு குற்ற வழக்குல யாரையாவது தப்பிக்க விட்டுருக்கிறார்கள்? அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ எல்லாம் கேக்குறாங்களே, அண்ணா யூனிவர்சிட்டி அதுல எல்லாம் திமுக சம்பந்தப்படலையா? கிருஷ்ணகிரி கேஸ்ல திமுக சம்பந்தப்படலையா? போதையை பத்தி பேசுறாங்க. பிரசாத்னு ஒருத்தர், அவர் என்னவா இருக்காரு? அதிமுக ஐடி விங்ல முக்கியமா இருக்காரு. என்ன வச்சிருந்தாரு அவரு? கஞ்சாலாம் இல்லங்க, அதை விட பெரிய போதை பொருள் கோகைன். சார், ஜாஃபர் சாதிக்கு நீங்க தானே வச்சிருந்தீங்கன்னு கேக்குறாங்க. எல்லா இதுலயும் ஒண்ணுதானே. அப்ப திமுகவை பத்தி மட்டும் ஏன் பேசுறீங்கன்னு தான் கேக்குறோம். எல்லா இதுலயும் அப்படிதானே இருக்கு. உங்க கட்சியில இருக்காங்கல்ல, அக்யூஸ்டுகள் இருக்காங்கல்ல, அக்யூஸ்டுங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு பதவி கொடுத்துட்டு இருக்கீங்கல்ல. தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி.
தமிழ்நாடு வர்சஸ் பாஜக, MK ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ். இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவான். நீட்டை ஒழிப்போன்னு சொல்லி அதற்கான முயற்சி எடுத்த திமுக மீது தவறா, நீட்டுக்கு விலக்கா கொடுக்காத பாஜக மீது தவறா? பாஜக ஆட்சி இருக்குன்னு தெரிஞ்சுதானே வாக்குறுதி கொடுத்தீங்க. ஆனா அந்த 8000 ரூபாய் கூப்பன்லயே உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குல்ல, ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்குல்ல. எடப்பாடி ஐயா அவர்கள் ஃப்ரிட்ஜ்னு சொல்லிட்டாராம். ஃப்ரிட்ஜ் என்ன, ஏசி கூட வாங்கிக்கங்க. எதுல? 8000 ரூபாயில. ஐயா 2021ல ஒரு 505 வாக்குறுதிங்க கொடுத்தாங்க. அந்த 505 வாக்குறுதியில 80% மேல நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ. குறைஞ்சபட்ச நேர்மையாவது திமுக கிட்ட இருந்தது. 505 வாக்குறுதிகள் கொடுத்திருக்கோம், அதுல 404 நாங்க நிறைவேற்றிருக்கோம். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? நீட்டுக்கு சொன்னீங்கல்ல, நாங்க முதல் கையெழுத்திலேயே எழுத்துறோம் சொன்னீங்களா? உங்களுடைய முதல் வாக்குறுதி அதானே? அந்த ஜெராக்ஸ் காப்பில பாருங்க, முதல் வாக்குறுதி அதானே? அடுத்த வருஷத்துக்கு இந்த அடுத்த டேர்முக்கும் அதே தான் முதல் வாக்குறுதி. நீட்டு ரகசியத்தை நாங்க ரகசியமாவே வச்சுப்போம் அப்படின்னு உதயநிதி இன்னும் ஒரு 10 இடத்துல போய் அந்த ரகசியம் தெரியும் சொல்லுவாரு. யாரும் அடிச்சா கூட அந்த ரகசியத்தை சொல்ல மாட்டாரு. அடிச்சு கூட கேட்பாங்க. அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீங்க. எதடா சொல்ல வேணாங்கிற? எதையுமே சொல்லிடாதீங்க, ரகசியமா வச்சுக்கோங்க. ரகசியமா வைக்க முடியும். சொல்லிடாதீங்க. நீட்டுக்கு திமுக வாக்குறுதி கொடுத்து ஏமாத்திருச்சு. நீ பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ண வேணாம், உன்னை பார்த்தாலே தெரியுது பைத்தியம் முடிச்ச குரங்கன்னு. நீங்க யோசிச்சு பாருங்க, இப்போ பிரச்சனை யார்கிட்ட? யாரு? நான் தான். கம்ப்யூட்டர்ல ஏதாவது ஒரு வெப்சைட் நீங்க தேடி அது கிடைக்காது, கடைசி வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? 404 not found. திமுகவுடைய தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது பராசக்தி படம் மாதிரி. கிளாஸுக்கும் பிடிக்கும், மாசுக்கும் பிடிக்கும். அக்காக்கு கோட் பண்ண நல்ல படம் ஒண்ணு கிடைக்கலையா? பராசக்தி தான் கிடைச்சதா? காலத்துக்கும் நின்னு பேசும் கிளாசிக் பிலிம் அது. அறிஞர் அண்ணா காலத்துல இருந்த பராசக்தி ஓடிடுச்சு. இப்ப ஐயா ஸ்டாலின் காலத்துல இருக்க பராசக்தி ஓடாது. நீங்க யாராவது ஒரு கட்சிக்காரங்க போயிட்டு நீங்க ஊழல் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவானா? இல்ல, வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவான். திமுகவின் உடன்பிறப்புகளை மட்டும் போயிட்டு நீங்க ஊழல் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா ப்ரூவ் பண்ணு பாப்போம், நீ ப்ரூவ் பண்ணு பாப்போம். எப்பயாவது ப்ரூவ் பண்ணிருக்கியான்னு கேட்பாங்க. அதுதான் விஞ்ஞான ஊழல். 27,000 சர்க்கரை மூட்டைகள் இருந்த சர்க்கரை எறும்பு தின்று விட்டது. ஒரு அளவுக்கு மேல பண்ண 27,000 சர்க்கரை மூட்டைகளை கரையான் அரித்து விட்டது. 3 கோடி ரூபாய் கூவத்துல போட்டா முதலை தின்னு விட்டது. ரொம்ப விவரமான பொண்ணாவும் இருக்கு. ரொம்ப விவரமான பொண்ணுதான்.